மூங் டால் பூரி பண்ண போகிறேன், அது ஷேர் பண்ணுறேன். அதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1/4 ஸ்பூன் தனியா பொடி. மூங் டால் பூரி பண்ண போகிறேன், அதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1/4 ஸ்பூன் தனியா பொடி, இதுக்கு தேவையான உப்பு, ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய், ஓமம் கையால் க்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க, அப்போ வாசமாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பூரி பிசைகிற மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். 1 கப் பாசி பருப்பு எடுத்துக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊறினோன்னா நல்லா தண்ணியை வடி வச்சுக்கணும். மூங் டாலை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஒரே 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும், கெட்டியாக தண்ணியாக அரைக்கக்கூடாது. ஸ்ப்ரிங் ஆனியனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே 1 பச்சை மிளகா, அதையும் பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்ச மூங் டாலோட ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி, பொடியாக சாப் பண்ண பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். சப்பாத்தி மாதிரி பெருசாக உருட்டிட்டு இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜு உள்ள ஒரு கப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸை நடுவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே இதை வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது. கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு, போட்டு பொரிக்க வேண்டியது. மூங் டால் பூரி ரெடி.